Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் ஒரு ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி இருக்கா, தியரி ஆஃப் ஃபெயிலியர் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம்ஸ். இந்த ப்ராப்ளம் அடிக்கடி கேட்குறாங்க. இது வந்து ஷெல்லில் இந்த தியரி யூஸ் பண்ணி எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு தடவை கேட்டிருக்காங்க, சரியா? So cylindrical shell made up of steel plate 1.2 meter in diameter is subjected to an internal pressure of 1.5 meganewton per meter square. So material yields at 200 meganewton per meter square. Calculate the thickness of the plate. So இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த மூணு தியரி யூஸ் பண்ணி இந்த ஷெல் இருக்குது, அந்த ஷெல்லோட பிளேட்டோட திக்னஸ் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்னெல்லாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் எழுதிருங்க. இது வந்து மீட்டரில் இருக்கிறதுனால மில்லிமீட்டரில் நீங்கள் மாற்றிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். லாஸ்ட்டை வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் வந்து நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயர்னால எல்லாமே மில்லிமீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஈல்டு ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, மெகா நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, இதை நியூட்டன் பெர் மில்லிமீட்டர் ஸ்கொயராக மாற்றிக்கோங்க, சரியா? அலோவபிள் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷெல்னாலே உங்களுக்கு ரெண்டு ஃபார்ம்லாம் தெரியணும். ஹூப் ஸ்ட்ரெஸ் ஒன்று, லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெஸ் ஒன்று. இது வந்து சர்க்கம்ஃபரன்ஸில் ஆக்ட் ஆகிறது, இது வந்து லென்த் வைஸ் ஆக்ட் ஆகிறது ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த ஃபார்ம்லாம் படிச்சுக்கோங்க. PD/2T, லாங்கிடியூடல் வந்து PD/4T, சரியா? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்க. D வந்து உங்களுக்கு தெரியும், நெக்ஸ்ட்டு T தான் நமக்கு தெரியாது, சரியா? ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு T தெரியாதனால அப்படியே இருக்கும், இங்கேயும் T தெரியாதனால 450/T அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. ஸோ என்னது, சிக்மா C இருக்கா, 900/T இஸ் ஈக்குவல் டு 200ன்னா என்னது, அலோவபிள் ஸ்ட்ரெஸ், சரியா? அலோவபிள் ஸ்ட்ரெஸ் 200 கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 3. ஸோ இதுதான் இருக்கும், 900/T இஸ் ஈக்குவல் டு 200/3. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திக்னஸ் கிடச்சிடும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா திக்னஸ் கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி. இது வந்து ஃபார்முலா சிக்மா C. சிக்மா Cன்றது என்னது, சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ். சிக்மா L வந்து லாங்கிடியூடனல் ஸ்ட்ரெஸ். /2 இஸ் ஈக்குவல் டு சிக்மா/2. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு சிக்மா தெரியும். சிக்மா வந்து என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், 200/3. ஸோ சிக்மா C வந்து 900. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆல்ரெடி இங்கே 2 இருக்குது, சரியா? அப்போ 200/3/2. ஸோ இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், T கிடச்சிரும். ஸோ T தான் நமக்கு தெரியாது, T கிடச்சிரும். தேர்ட் ஃபார்முலா என்னதுன்னா மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஸோ இதுக்கு ஃபார்முலா இது σ1² + σ2² - σ1 σ2 இஸ் ஈக்குவல் டு σ². ஸோ σ1²ன்றது என்னது, σ1ன்றது இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, சரியா? சிக்மா Cயில் வருது அந்த 900. ஸோ இதை வந்து எடுத்துக்கணும். σ2க்கு வந்து இந்த இருக்கா 450, இதை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ 900² + 450² - σ1 σ2 டிவைடட் பை T² வந்து ஃபார்முலாலே இருக்குது. ஸோ டிவைட் பை T, ஆனால் ஃபார்முலாவில் எல்லாமே என்ன இருக்குன்னா ஸ்கொயரில் இருக்குது, σ1² σ2². அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா 900² டிவைடட் பை T². இங்கே வந்து 450² டிவைடட் பை T². ஸோ இதான் இதில் எழுதியிருக்கோம், 900² டிவைடட் பை T², சரியா? ஸோ ஃபார்முலா வந்து 900/T தான், ஆனால் σ1² நம்மளுக்கு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரியோட ஃபார்முலா. அதனால நம்ம என்ன இருக்கோம், சிக்மா இது இருக்கா, அதாவது சர்க்கம்ஃபரன்ஷியல் ஸ்ட்ரெஸ் வந்து 900/T. இந்த σ1²னால 900²/T². σ2² வந்து 450²/T². இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும், 900²/T². இங்கே என்ன வரும், 450²/T². ஸோ இந்த வேல்யூஸ்லாம் ஃபார்முலாக்கு ஏற்ற மாதிரி மாறிடும். மைனஸ் இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. σ² இந்த என்ன இங்கே இருக்கா 200/3. அப்போ σ²ன்னா என்ன வரும், 200²/3². ஸோ இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு T கிடச்சிருமா? இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்கன்னா T வேல்யூ கிடச்சிடும் 11.7 mm. அப்போ ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரியில் திக்னஸ் இது, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரியில் இது, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரியில் இது, சரியா? ஸோ இது வந்து மறந்துடாதீங்க, இங்கெல்லாம் Tன்னு தான் ஃபார்முலா வருது, ஆனால் இங்கே மட்டும் ஸ்கொயர் வருது. ஸோ ஸ்கொயர் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணணும், இப்போ தான் இங்கே T² இருக்கும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.